வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான வினா விடைகள். ஸோ இதில் ஒரு 20 கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கேசவ சந்திர சென் முயற்சியால் எந்த ஆண்டு பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா 1872. கேசவ சந்திர சென் முயற்சியால் எந்த ஆண்டு பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டதுன்னா 1872. ரெண்டாவது கொஸ்டின், 1867 பிரார்த்தன சமாஜம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா மும்பை. 1867 பிரார்த்தன சமாஜம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? ஆத்மாரம் பாண்டுரங் அவர்களால் இந்த பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிப்பாங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மூல் சங்கர். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல் சங்கர். நான்காவது கொஸ்டின், வேதங்கள் எல்லா உண்மைகளையும் உள்ளடக்கியுள்ளன என்று கூறியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்கள் எல்லா உண்மைகளையும் உள்ளடக்கியுள்ளன என்று கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஐந்தாவது கொஸ்டின், மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக சுத்தி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நான் சுத்தி இயக்கத்தை முதல்ல அறிமுகப்படுத்துனது தயானந்த சரஸ்வதி. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மதத்திலிருந்து வேறு இன்னொரு மதத்திற்கு மாறி போயிட்ட இந்துக்களை அனைவரையும் திரும்பவும் தன்னுடைய இந்து மதத்திற்கு கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த சுத்தி இயக்கம். நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்கள். பனாரஸில், அதாவது பனாரஸ்னா காசி, சரிங்களா, மத்திய இந்து கல்லூரியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். பனாரஸில், அதாவது காசியில் மத்திய இந்து கல்லூரியை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். ராமகிருஷ்ண இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1897. ராமகிருஷ்ணா இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1897. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த ஆண்டு 1836. சரிங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த ஆண்டு 1836. துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கொள்கைகளாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கொள்கைகளாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். 10வது கொஸ்டின், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். 11வது, மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் 12வது பாருங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா கிபி 1865. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா கிபி 1865. 13வது, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? ராமலிங்க அடிகளார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ராமலிங்க அடிகளார். 14வது, வள்ளலார் பிறந்த இடம் எது அப்படின்னா மருதூர். வள்ளலார் அதாவது வள்ளலார் தான் ராமலிங்கனார் தான் பார்த்தோம் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். சரிங்களா? ஸோ ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார் அப்படின்னு அழைப்பாங்க. அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா மருதூர். ஏழைகளின் பசியை போக்குவதற்காக சத்திய தர்மசாலை வடலூரில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா வள்ளலார். ஏழைகளின் பசியை போக்குவதற்காக சத்திய தர்மசாலையை வடலூரில் நிறுவியவர் வள்ளலார். 16வது, மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி என்பது யாருடைய கூற்றாகும் அப்படின்னா வள்ளலார். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி என்பது யாருடைய கூற்றாகும் அப்படின்னா வள்ளலார். நெக்ஸ்ட் 17வது, நவீன கல்வியையும்
சமூக சீர்திருத்தங்களையும் முஸ்லிம்களுக்கிடையே பரப்ப அமைக்கப்பட்ட முதல் இயக்கம் அலிகார் இயக்கம். நவீன கல்வியையும் சமூக சீர்திருத்தங்களையும் முஸ்லிம்களுக்கிடையே பரப்ப அமைக்கப்பட்ட முதல் இயக்கம் அலிகார் இயக்கம். 18வது, இந்திய முஸ்லிம்களின் மிக முக்கியமான கல்வி நிறுவனமாக திகழ்வது முகமதி ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. இந்திய முஸ்லிம்களின் மிக முக்கியமான கல்வி நிறுவனமாக திகழ்வது முகமதியனாவே முஸ்லீம் தான் குறிக்கும். சரிங்களா? முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. நெக்ஸ்ட் 19வது பாருங்க. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் சர் சையத் அகமது கான். சரிங்களா? இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா அப்படின்ற ஒரு பறவையின் அழகிய பறவையினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னது சர் சையத் அகமது கான். சத்திய சோத சமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா போலே. சத்திய சோத சமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா போலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வித் ஆன்சர். ஸோ எல்லாமே முக்கியமான கொஸ்டின் மாதிரி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.